நிலாந்தன் எழுதிய யுக முடிவும் பின்னரும். இந்த நூல் நான் ஏற்கனவே வாசிச்சிருக்கிறேன். இன்றைக்கு மறுபடியும் எனக்கு சத்யபால் நாங்கள் விட்டு கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் இந்த புத்தகம் என்ற கண்ணில் பட்டது. நாங்கள் இதை திருப்பியும் வாசித்தோம் முழுசாக. மறுபடியும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த எழுத்து. அந்த வகையில் எனக்கு இன்றைக்கு ஒரு கவிதை வாசிக்கணும் போல தோணிச்சது. பிணக்கூரை. கூரை சீலை மங்களகரமானது, இன்பமான நினைவுகளால் நெய்யப்படுவது, தேடி தெரிந்து வாங்கப்படுவது, ஒரு திரவியம் போல கனவு பெட்டகத்துக்குள் பூட்டி வைக்கப்படுவது. ஒரு யுக முடிவில் மங்களமானது எதுவும் இல்லாத 3 ஊர்களில் கூரை சீலை உரப்பையை விட மலிவாக கிடைத்தது. மண்மூட்டைகளால் சூழப்பட்ட வாழ்வில் உரப்பை திரவியமாகிய போது சேலைகளை தைத்து மண்மூட்டை கட்டினோம். சேலைகளால் மறைப்பு கட்டினோம். சேலைகளை நிலத்தில் விரித்தோம். சேலைகளை போர்த்தி கொண்டோம். சேலைகளால் கூரை வேந்தோம். சேலைகளாலான மண்மூட்டைகள் அழகானவை, ஆனால் மங்களமானவை அல்ல. பிணத்துக்கு உடுத்திய கூரை போல. சேலைகளால் வேயப்பட்ட சேரியை பான் கி மூன் வானிலிருந்து பார்த்தார். புகைந்து கொண்டிருந்தது நிலம். சூரிய ஒளியில் மினுங்கியது சரிகை.